ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களிலே நமக்கு ஒரு பதற்றம், ஒரு பயம் கடந்து வருகிறது. இந்த நாளில் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு பதட்டம். ஏன் தான் எனக்கு இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? வியாதி நிமித்தம் ஒரு பதட்டம், என்ன நடக்குமோ எனக்கு தெரியலையே, இந்த வியாதியிலிருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம். கடன் பிரச்சனை நிமித்தம் கடன்காரங்க இன்னைக்கு வந்துடுவாங்களே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பதட்டம். இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய படிப்பில், பிள்ளைகளுடைய வேலை காரியத்தில், தேவைகள் மேலே ஒரு பதற்றம் காணப்படுகிறது அல்லவா? இந்த நாளில் அப்படி பதறுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே நீ பதறாதே, நான் உனக்கு பதிலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கவும் அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை விடுதலை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் பதட்டப்படுறீங்களோ, பயப்படுறீங்களோ, அந்த காரியத்திலெல்லாம் தேவன் உங்கள் கூட இருந்து ஒரு பெரிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். ஏன்னா நீங்கள் இந்த நெருக்கத்தில் உபத்திரத்தின் பாதை வழியாக நீங்கள் கடந்து வரும்போது அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படும். உங்களுடைய சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். நீங்கள் படுகிற பாடுகள் வழியாக, நெருக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உனக்கு பதிலளிக்க வந்துட்டேன் மகளே, மகனே நான் உனக்கு விடுதலை கொடுக்க வந்துட்டேன். ஏன் நீ கலங்கிக்கிட்டு இருக்க? ஏன் நீ இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிற? நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, நீ விரும்பி கேட்டதுக்குரிய பதிலை கொடுக்கும்படியாக, உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும்படிக்கு இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாட்களை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு உன்னத்திலிருந்து கொடுத்து உன்னை ஆளுகை செய்து நடத்த போகிறார். இந்த நாளிலும் நீங்கள் கலங்குகிற, பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்காது. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறும்படிக்கு மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லும்படியான காரியத்தை செய்யும்படிக்கு உங்களை சாட்சியாக அவர் எடுத்து நிறுத்த போகிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோத்திரைக்கிறையா. உம்முடைய ஆளுகையின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படட்டும். உடைய தள்ளுமுள்ள கரம் இறங்கி தொடட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியத்திற்கு உன்னத்திலிருந்து நீர் பதிலை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி கடன் பிரச்சனைகள், வியாதியிலிருந்து ஆண்டவருடைய தேவைகள் ஆண்டவரை ஒவ்வொன்றிலும் எனக்கு கூட இருந்து ஆளுகை செய்து நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் எனக்கு பிரியமானதை ஆண்டவரை செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல உடைய பிள்ளைகள் பிரியமானதை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.